Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு டெலிஷியஸான கிரேவி ரெசிபி பார்க்க போறோம். இது Nawabi Squid Recipe. Nawabi recipes அப்படினு சொன்னாலே அதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா அதோட ரிச் அண்ட் creamy டெக்ஸ்சர் தான். இந்த creamy டெக்ஸ்சர்க்காக நம்ம வந்து கோகனட் அப்புறம் cashews ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பெஷலான நவாபி மசாலா ரெடி பண்ணுவோம். அதான் இதோட ஹைலைட். ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். இப்போ ஒரு 300 grams அளவு ஸ்குட் நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 minutes நம்ம ஊற விடலாம். இப்போ நம்ம நவாபி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துடலாம். கூடவே 10 cashews, 6 ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகு, 4 காஷ்மீரி சில்லி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துடலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவு பாப்பி சீட்ஸ், இது கஸ்கஸ்ன்னு சொல்லுவோம், அதையும் சேர்க்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மல்லி விதை, 2 டீஸ்பூன் சோம்பு, இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் கோகனட் துருவினது அதையும் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து இதை நல்லா ஃபைன் பியூரியாக நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு திரும்ப ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி, இதை நல்லா ஃபைன் பியூரியாக இதையும் அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்க்கலாம். இந்த ஆயில் சூடானதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஸ்குட்டை சேர்த்துட்டு 2 to 3 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும். இது 2 பக்கமும் பிரட்டி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது ஹாஃப் குக் ஆனால் போதும், ரிமைனிங் வந்து கிரேவியில் குக் ஆகும். இது குக் ஆகிற டைமில் ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்து சூடு பண்ணணும். லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து ஒரு ஸ்பேட்லாவால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் இந்த சாஃப்ரான் எல்லாமே இந்த மில்கில் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த சாஃப்ரான் மில்க் வந்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சாஃப்ரான் இருந்தால் மட்டுமே இதை ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சாஃப்ரான் கம்ப்ளீட்டாக மில்கில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஸ்குட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆயிலிருந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இதில் ஆட் பண்ணலாம். இந்த மசாலா ஆயிலில் நல்லா குக் ஆகணும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நம்ம நல்லா குக் பண்ணும்போது இந்த மசாலாவில் இருந்து ஆயில் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த மசாலாவில் இருந்து ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பியூரி பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொடுக்குறோம். நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம். இதோட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சாஃப்ரான் மில்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்குட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேம் சிம்மில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே விட்டாலே போதும். இதிலேருந்து ஆயில் எல்லாமே செப்பரேட் ஆகி இந்த கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட டெலிஷியஸான ரெசிபி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நம்ம வந்து கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸோடையும் சர்வ் பண்ணலாம், அல்லது சப்பாத்தி, நான் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிஸோடையும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ரெசிபி, ரிச் அண்ட் க்ரீமி டெலிஷியஸ் கிரேவி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.